வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விறுவிறுப்புடன் தொடக்கம். பதற்றமான 9 வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்றத்திற்கு வாக்குப்பதிவு தொடக்கம். 3வது முறையாக ஆட்சியை தக்க வைக்க ஆம் ஆத்மியும் ஆட்சியை கைப்பற்ற பாஜகவும் கடும் போட்டி. மகா கும்பமேளாவில் இன்று காலை 11 மணிக்கு புனித நீராடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறும் சூழலில் கவனம் ஈர்க்கும் நிகழ்வு. தமிழ்நாடு ஆளுநர் சூப்பர் முதல்வராக செயல்பட முடியாது. உச்சநீதிமன்றத்தில் அனல் பறந்த தமிழ்நாடு அரசின் வாதம். தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் ஆளுநர். மாநிலங்களவையில் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம். பழங்காநத்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு நடத்திய ஆர்ப்பாட்டத்தால் உச்சகட்ட பரபரப்பு. பிரபல தொழிலதிபர் ஆண்டாள் ஆறுமுகம் தொடர்புடைய இடங்களில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடி. ஸ்வீடனில் துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியான சோகம். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது மாணவரா என்ற கோணத்தில் விசாரணை. தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு இயல்பை விட வெப்பநிலை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சவுதி அரேபியாவில் தவிக்கும் தொழிலாளி. பாலைவனத்தில் தவிக்கும் தன்னை மீட்குமாறு வீடியோ மூலம் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட விவகாரம். 3 வணிக வரித்துறை அதிகாரிகளை தேடும் தனிப்படை போலீசார். சேலத்தில் திருடன் துரத்தியதால் குவாரியில் விழுந்து இளைஞர் உயிரிழப்பு. இரவில் இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்த இளைஞருக்கு நேர்ந்த சோகம். கும்பமேளா கூட்ட நெரிசலில் பக்தர்கள் பலியானது பெரிய சம்பவம் அல்ல. பக்தர்களின் மரணம் குறித்த தகவல் மிகைப்படுத்தப்படுவதாக பாஜக எம்பி ஹேமமாலினி சர்ச்சை கருத்து. நீண்ட இடைவெளிக்கு பின் மைதானத்தில் களமிறங்கிய மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர். IML T20 தொடருக்காக தீவிர வலைப்பயிற்சி. அபுதாபியில் கேரளாவைச் சேர்ந்த நபருக்கு சுமார் 60 கோடி ரூபாய் பரிசு. ஆன்லைன் லாட்டரியில் அடித்த ஜாக்பாட். இனி விரிவான செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 53 மையங்களில் 237 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் தொடங்கியது. பதற்றமான 9 வாக்குச்சாவடிகளில் 3000க்கும் அதிகமான போலீசார், துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்குச்சாவடிகளில் வந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். 20% கூடுதலாக 852 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், 284 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும், 308 சரிபார்ப்பு இயந்திரங்களும் தயார் நிலையில் உள்ளன. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்றத்திற்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. 3வது முறையாக ஆட்சியை தக்க வைக்க ஆம் ஆத்மியும் ஆட்சியை பிடிக்க பாஜகவும் கடும் போட்டியில் ஈடுபட்டுள்ளன. டெல்லியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வரும் சூழலில் வாக்குப்பதிவும் நடந்து வருவதால் பாதுகாப்பு பல மடங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் சூப்பர் முதல்வராக செயல்பட முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. மசோதாக்கள், துணைவேந்தர்கள் நியமன விவகாரம் ஆகியவற்றில் ஆளுநருக்கு உத்தரவிட கோரும் தமிழ்நாடு அரசின் ரிட் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அப்போது அமைச்சரவை ஆலோசனைப்படி ஆளுநர் நடக்க முடியும் என்றும், மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது. ஆளுநர், குடியரசுத் தலைவர் ஆகியோர் எடுத்த முடிவுகள் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. தமிழக ஆளுநர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிப்பதாக கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் திமுக எம்பி கனிமொழி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு முறையும் தமிழக சட்டமன்றத்திற்கு உரையாற்ற ஆளுநர் வரும்போது தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிப்பதோடு அவர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்வதாகவும், எனவே ஆளுநர்களின் செயல்பாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக கோவிலில் தடையை மீறி பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களை கோவில் வளாகத்தில் இருந்து போலீசார் அப்புறப்படுத்தினர். இதையடுத்து மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பழங்காநத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதைத் தொடர்ந்து பழங்காநத்தம் பகுதியில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் இந்து அமைப்புகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் போராட முயன்ற இந்து முன்னணி மற்றும் பாஜக தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக நடத்தும் அரசியல் நாடகங்கள் அனைத்தும் அம்பலப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என விமர்சித்துள்ளார். 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள மதுரையில் அண்ணா நினைவு தின பேரணி சென்ற அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் தடுக்கப்படாதது ஏன் எனவும் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் சென்னையை சேர்ந்த RKM பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பிரபல தொழிலதிபர் ஆண்டாள் ஆறுமுகம் தொடர்புடைய இடங்களில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆண்டாள் ஆறுமுகத்துடன் தொடர்புடைய 3 இடங்களில் 1000 கோடி மதிப்பிலான டிஜிட்டல் ஆவணங்கள், அசையா சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் 912 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்புத் தொகை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகியவையும் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் கோவில் திருவிழாவிற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு யானை அதன் பாகனை தாக்கிவிட்டு ஓடியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இருவரை யானை தாக்கியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிறகு சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானையை அடக்கி லாரியில் ஏற்றி கொண்டு சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை அகழாய்வு பணியில் பண்டைய காலத்து சிறிய அளவு தங்க மூக்குத்தி மற்றும் நெசவுக்கு பயன்படுத்தப்பட்ட எலும்பு முனை கருவி ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை இங்கு சுடுமண்ணாலான சக்கரம், அஞ்சனக்கோல், செப்புக்காசு மற்றும் இரும்பு, செம்பினாலான பொருட்கள் என 1743 தொல்பொருட்கள் கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனிடம் குரல் மாதிரி பரிசோதனை நடத்த சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தாக்கல் செய்த வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதையடுத்து பிப்ரவரி 6ஆம் தேதி காலை 11 மணியளவில் தடயவியல் துறை அலுவலகத்தில் ஞானசேகரனிடம் குரல் மாதிரி பரிசோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்தது. தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒரு வாரத்திற்கு ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நேற்று கரூர் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அதிகபட்சமாக 95 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஸ்வீடனில் உள்ள கல்வி மையம் ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். பள்ளி கல்வியை தொடர முடியாமல் போனவர்களுக்கான இந்த கல்வி மையத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அந்த 6 பேரில் ஒருவர்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். சவுதி அரேபியாவில் தவிக்கும் கட்டிட தொழிலாளி தன்னை காப்பாற்றும்படி தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் ஓடைக்கரை கிராமத்தைச் சேர்ந்த நல்லதம்பி என்பவர் ஓராண்டுக்கு முன்பு கட்டட வேலைக்காக சவுதி அரேபியாவிற்கு சென்றார். அவர் தனக்கு கடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக சம்பளம் தரவில்லை என்றும், பாலைவனத்தில் தவிக்கும் தன்னை காப்பாற்றும்படியும் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு கோரிக்கை விடுத்து வீடியோ அனுப்பியுள்ளார். இந்நிலையில் கணவரை மீட்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நல்லதம்பியின் மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். கடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் லஞ்சம் வாங்கிய காவல்துறை முன்னாள் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயக்குமாருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை லஞ்ச ஒழிப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் முகமது கவுஸ் என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள 3 வணிக வரி அதிகாரிகளை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஏற்கனவே சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சன்னி லாய்டு, வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகிய 5 பேர் கைது செய்தனர். மேலும் இந்த வழிப்பறியில் தொடர்புடையவர்களான தலைமறைவாக இருக்கும் வணிக வரித்துறை அதிகாரிகள் சுரேஷ், சதீஷ், பாபு ஆகிய 3 பேரை தனிப்படை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னையில் கைவிலங்கோடு தப்பியோடிய கைதியை போலீசார் மீண்டும் கைது செய்தனர். சென்னை JJ நகரைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியை காதலிக்கும்படி வற்புறுத்திய வழக்கில் பிரேம்நாத் என்ற கால் டாக்ஸி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். மருத்துவ பரிசோதனைக்காக ஆவடி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் கைவிலங்கோடு போலீசாரிடம் இருந்து பிரேம்நாத் தப்பி ஓடிய நிலையில் தண்டையார்பேட்டை ரயில் நிலையத்தில் பிரேம்நாத்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே திருடர்கள் என கிராம மக்கள் துரத்தியதால் வழி தவறி ஓடிய இளைஞர் கல்குவாரியில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். ஓமலூரில் உள்ள நாராயணம்பாளையத்தில் நடைபெற்ற திருவிழாவிற்கு நல்லம்பள்ளியைச் சேர்ந்த 3 பேர் வந்திருந்தனர். அவர்கள் சின்ன அடைக்கனூரில் இரவில் இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்த போது அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்பி விரட்டியுள்ளனர்.
அங்கிருந்து ஓடிய விஜய் என்பவர் காலையில் வீட்டிற்கு வராததால் உறவினர்கள் தேடிய போது அங்குள்ள கல்குவாரியில் இறந்து கிடந்தார். இந்த சம்பவம் குறித்து ஓமலூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் காது குத்துவது தொடர்பான சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போமலாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரின் 6 மாத குழந்தை காது குத்துவதற்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட நிலையில் சில நிமிடங்களில் குழந்தை உயிரிழந்துள்ளது. மருத்துவர் அதிக அளவு மயக்க மருந்து கொடுத்ததால் குழந்தை உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் பலியானது ஒன்றும் பெரிய சம்பவம் அல்ல என நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேம மாலினி கருத்து தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மகா கும்பமேளாவை சிறப்பாக நடத்தி வருவதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை பாராட்டிய ஹேம மாலினி, கூட்ட நெரிசல் தவிர்க்க முடியாது என்றும் 30 பேர் பலியானது பெரிய சம்பவம் அல்ல, அது மிகைப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2ஆம் தேதி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்த நபர் ஒருவர் கோவிலில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்த நிலையில் போலீசார் விசாரணையில் அது வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. மிரட்டல் சம்பவம் தொடர்பாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்குமாரை போலீசார் கைது செய்த நிலையில் கள்ளக்காதலி மீது இருந்த ஆத்திரத்தில் இவ்வாறு செய்ததாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து முதற்கட்டமாக 205 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. C-17 என்ற அமெரிக்க ராணுவ விமானம் அவர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் இருந்து அதிகாலை 3 மணியளவில் புறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 18,000 இந்தியர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்கள் அனைவரும் நாடு கடத்தப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் கத்தி திரைப்படத்தின் வில்லன் நடிகர் பார்ப்பதற்கு இந்தியரைப் போல இல்லை என கூறி அமெரிக்க காவலர்கள் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீன இறக்குமதி பொருட்கள் மீது கூடுதலாக அமெரிக்கா 10% வரி விதித்த நிலையில் தற்போது அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மீது சீனா கூடுதல் வரி விதித்துள்ளது. அதன்படி நிலக்கரி, இயற்கை எரிவாயு பொருட்கள் மீது 15% வரியும், கச்சா எண்ணெய், வேளாண்மை உபகரணங்கள் மீது 10% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பழிக்கு பழி நடவடிக்கையால் மீண்டும் அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கிடையே வர்த்தக போர் மூடும் சூழல் உருவாகியுள்ளது. நிலவில் தண்ணீரை தேடும் பணிக்கு பறக்கும் ரோபோவை பயன்படுத்த சீனா முடிவு செய்துள்ளது. அடுத்த ஆண்டு சாங் திட்டத்தில் பறக்கும் ரோபோவை தென் துருவத்திற்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த ரோபோவில் தண்ணீருக்கான மூலக்கூறுகளை கண்டறியும் கருவிகள் பொருத்தி பறந்தபடியே நீண்ட தொலைவுக்கு சென்று தண்ணீர் உள்ளதா என்பதை ஆய்வு செய்யும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டில் நிலவில் மனிதனை அனுப்பும் முயற்சிக்கு இது முன்மாதிரியாக இருக்கும் என சீன விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் T20 தொடரில் முன்னாள் இந்திய ஜாம்பவானான சச்சின் டெண்டுல்கர் மீண்டும் களமிறங்க உள்ளார். ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்கும் இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் T20 தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் இந்திய அணிக்கு கேப்டனாக சச்சின் டெண்டுல்கர் களமிறங்க உள்ளார். மேற்குலக நாடுகளிலேயே உள்ள மிக உயர்ந்த மலையான அகன்காகுவா உச்சியை தொட்டு சாதனை படைத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கட் சுப்பிரமணியன். தொடர்ந்து சென்னை விமான நிலையம் வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், என்னை போன்ற பலரின் முயற்சிக்கு நான் ஊக்கமாக இருக்க வேண்டும், தொடர்ந்து இமயமலையில் கால்தடம் பதிக்க வேண்டும், அதுதான் தனது ஆசை என்றும் கூறியுள்ளார். மேலும் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தில் நடந்த டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. சின்ன சின்ன பழக்கங்கள்தான் வாழ்க்கையில் முன்னேற முக்கிய பங்கு வகிக்கும் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்பெல்லாம் விளையாட்டு ஒரு கெரியராக பார்க்கப்படவில்லை என்றும் படித்து வேலைக்கு செல்வதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாகவும் கூறினார். தனது தந்தை மிகவும் ஒழுக்கமானவர் என கூறிய தோனி நற்பண்புகளை தனது தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். நர்சரி முதல் 12ஆம் வகுப்பு வரை தான் பள்ளிக்கு ஒருபோதும் தாமதமாக சென்றதில்லை என்றும் தோனி கூறினார். ஐக்கிய அமீரகத்தின் ஜார்ஜாவில் வேலை பார்த்து வந்த கேரளாவைச் சேர்ந்த அஷிக் பதின்ஹராத் என்பவருக்கு 25 மில்லியன் திர்ஹாம் ஜாக்பாட் அடித்துள்ளது. அதாவது இந்த தொகை இந்திய மதிப்பில் சுமார் 60 கோடி ரூபாய் ஆகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விறுவிறுப்புடன் தொடக்கம். பதற்றமான 9 வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு.
70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்றத்திற்கு வாக்குப்பதிவு தொடக்கம். 3வது முறையாக ஆட்சியை தக்க வைக்க ஆம் ஆத்மியும் ஆட்சியை கைப்பற்ற பாஜகவும் கடும் போட்டி. மகா கும்பமேளாவில் இன்று காலை 11 மணிக்கு புனித நீராடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறும் சூழலில் கவனம் ஈர்க்கும் நிகழ்வு. தமிழ்நாடு ஆளுநர் சூப்பர் முதல்வராக செயல்பட முடியாது. உச்சநீதிமன்றத்தில் அனல் பறந்த தமிழ்நாடு அரசின் வாதம். தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் ஆளுநர். மாநிலங்களவையில் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம். பழங்காநத்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு நடத்திய ஆர்ப்பாட்டத்தால் உச்சகட்ட பரபரப்பு. பிரபல தொழிலதிபர் ஆண்டாள் ஆறுமுகம் தொடர்புடைய இடங்களில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடி. ஸ்வீடனில் துப்பாக்கிச்சூட்டில் 5 பேர் பலியான சோகம். துப்பாக்கிச்சூட்டை நடத்தியது மாணவரா என்ற கோணத்தில் விசாரணை. தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு இயல்பை விட வெப்பநிலை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சவுதி அரேபியாவில் தவிக்கும் தொழிலாளி. பாலைவனத்தில் தவிக்கும் தன்னை மீட்குமாறு வீடியோ மூலம் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட விவகாரம். 3 வணிக வரித்துறை அதிகாரிகளை தேடும் தனிப்படை போலீசார். சேலத்தில் திருடன் துரத்தியதால் குவாரியில் விழுந்து இளைஞர் உயிரிழப்பு. இரவில் இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்த இளைஞருக்கு நேர்ந்த சோகம். கும்பமேளா கூட்ட நெரிசலில் பக்தர்கள் பலியானது பெரிய சம்பவம் அல்ல. பக்தர்களின் மரணம் குறித்த தகவல் மிகைப்படுத்தப்படுவதாக பாஜக எம்பி ஹேமமாலினி சர்ச்சை கருத்து. நீண்ட இடைவெளிக்கு பின் மைதானத்தில் களமிறங்கிய மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர். IML T20 தொடருக்காக தீவிர வலைபயிற்சி. அபுதாபியில் கேரளாவைச் சேர்ந்த நபருக்கு சுமார் 60 கோடி ரூபாய் பரிசு. ஆன்லைன் லாட்டரியில் அடித்த ஜாக்பாட். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.